ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம். அது என்ன ஜோதிட வாக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? தம்ப்நெயிலில் பார்த்ததே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இன்ட்ரோ மூலிமா கொஞ்சம் சொல்லிடுறேன். அதாவது 2024 பிறந்து 5 மாதம் முடிய போதுங்க. 2024 5வது மாதம் மே மாதமானது நடந்துட்டுருக்கு. மே மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது. மே மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்ததாக 2024 6வது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய 6வது மாதம் ஜூன் மாதம். 5 மாதம் இல்லாத அளவுக்கு ஜூன் மாதம் தலையெழுத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாறும். அதற்கு காரணம் என்னென்னா, கிரகநிலைகள், கிரகமாற்றங்கள் இதெல்லாம் தான் காரணம். ஸோ கிரகநிலைகள், கிரகமாற்றங்கள் இதனோட அடிப்படையில் ஜூன் மாதம் என்ன மாற்றம் ஒவ்வொரு ராசிக்கு ஏற்படும் அப்படிங்கிறத ஜோதிட தாள்களாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்காக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஜூன் மாத பலன்களில் பணவரவு கூடு என்று சொல்லப்பட்டிருக்கு. அட் த சேம் டைம் காரியத்தில் தடவரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கருத்து வேற்றுமெல்லாம் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பாசிட்டிவாக பல விஷயங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூன் மாதம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்னென்னங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தனுசு ராசிக்காரங்க மூலம், பூரடம், உத்திராடம், 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு, அந்த கிரகநிலை, கிரகமாற்றங்கள்லாம் என்னென்ன, அதனோட அடிப்படையில் நீங்கள் ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்களை பெறுவீங்க அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் 1 by 1 தெரிஞ்சுக்குங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலை அமைஞ்சதை தெரிஞ்சுக்குங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு இருக்க போகிறாரு. சுகஸ்தானத்தில் செவ்வாய் குரு இருக்க போகிறாரு. பஞ்சமஸ்தானத்தில் புதன் ராகு சுக்கரன் இருக்க போகிறாரு. ரணரோட ரேகஸ்தானத்தில் சூரியன் இருக்க போகிறாரு. கலஸ்தரஸ்தானத்தில் சந்திரன் இருக்க போகிறாரு. லாபஸ்தானத்தில் கேது இருக்க போகிறாரு. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் ஜூன் மாதத்துக்கு அமைந்திருக்கு. இதில் கிரகமாற்றங்கள் வேற ஜூன் மாதத்துக்கு நிறைய இருக்குது. கிரகமாற்றங்கள்னு பார்க்கும்போது ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு பகல் 1:59 மணிக்கு புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுவார். அப்புறம் ஜூன் 18ஆம் தேதி மாலை 5:55 மணிக்கு சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுவார். அப்புறம் ஜூன் 25ஆம் தேதி அன்னைக்கு இரவு 12:24 மணிக்கு புதன் பகவான் ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுவார். அப்புறம் ஜூன் 27ஆம் தேதி அன்னைக்கு விடியற் காலையில் ஒரு 5:32 மணிக்கு செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுவார். இப்படி கிரகமாற்றங்கள் வேற இருக்குது. கிரகநிலைகள், கிரகமாற்றங்கள் இதனோட அடிப்படையில் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம். தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு, நட்சத்திரத்துக்கு இந்த ஜூன் மாதம் அதிர்ஷ்டமாக இருக்குமா இல்லையா என்பதை இந்த கிரகநிலை, கிரகமாற்றங்களோட அடிப்படையில் தெரிஞ்சுக்குங்க. வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். எந்த சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றக்கூடிய திறன் கொண்டவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பல வகைகளில் நன்மை உண்டாகும். இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத பல வகைகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நன்மை உண்டாகிற மாதிரி கிரகங்கள் உங்களை சூழ்ந்து இருக்கு. மெயினாக இழுப்பறியாக இருந்த சில வேலைகள் சாதகமாக நடந்து முடியும். ஸோ அந்த சாதகமாக நடந்து முடியக்கூடிய தருணம் உங்களுக்கு இருக்கிறதுனால எந்த ஒரு இழுப்பறியான வேலைகளையும் இனி முடிக்காமல் மட்டும் இருக்காதீங்க. பணவரவு அதிகமாக இருக்கும். தெளிவான முடிவு எடுக்கிறதன் மூலிமா பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதனால் தெளிவான முடிவு எடுக்கிறத மட்டும் எடுக்காமல் இருக்காதீங்க. அதுக்கப்புறம் அரசாங்க தொடர்பான விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் கடினமான வேலைகள் கூட சுலபமாக முடியும். அந்த ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறதுனால இதுவரைக்கும் முடிக்க முடியாமல் இருந்த காரியங்களை இப்போ முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் முயற்சி பண்ணும்போது அந்த காரியம் தடையே இல்லாமல் முடிக்கலாம்ல, அதனால் முயற்சி பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அரசாங்க தொடர்பாக என்ன நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே ஜூன் மாதம் செய்துடுங்க.
ஏதாவது அவங்க கிட்ட இருந்து ஆர்டர் வரணும், ஏதாவது அவங்க கிட்ட இருந்து அப்ரூவல் வரணும் அப்படின்னா அது எல்லா முயற்சிகளையும் ஜூன் மாதம் உங்கள் ராசிக்காரங்க செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும். மொத்தத்தில் உங்களுக்கு பல வகையில் நன்மை உண்டாகக்கூடிய மாதமாக வரக்கூடிய இந்த 6வது மாதம் அமைந்திருக்கு என்று கிரகங்கள் மூலியமாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்தும் இப்போ அதிகமாக கிடைக்க போகுது. நீங்கள் போட்ட அந்த கடின உழைப்புக்கு முயற்சிகளுக்கு எளிமையாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வெற்றி காண முடியும். பண தட்டுப்பாடு எல்லாமே உங்களுடைய துறையில் நீங்கும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். வியாபார தொடர்பான பயணங்கள் நீங்கள் எது செய்தாலும் லாபம் கிடைக்க பெறுவீங்க. மொத்தத்தில் தொழில் வியாபாரம் சொந்தமாக செய்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதமானது அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் சக ஊழியர்களோடு இருந்த கருத்து வேற்றுமை குறையும். வரவேண்டிய பணம் அத்தனையுமே உங்கள் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். வாழ்க்கை துணையோட வகையில் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தவருடைய செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கணும். அதிலெல்லாம் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொள்ளணும். அதெல்லாம் ரொம்ப 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 நல்லது. ஸோ குடும்ப ரீதியாக இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இருக்கணும் என்று இந்த ஜூன் மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பெண்களாக பிறந்திருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இழுப்பறியாக இருந்த காரியங்கள்லாம் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சாதகமாக நடந்து முடியும். கௌரவம் உங்களுக்கு உயரும், கௌரவம் உங்களுக்கு அதிகரிக்கும். மற்றவர்களிடம் நன்மதிப்பு உண்டாகும். ஸோ மற்றவர்களிடம் மனவிட்டு பேசுனீங்கன்னா கண்டிப்பாக நன்மதிப்பு பயங்கரமாக உண்டாகும். ஸோ பெண்களுக்கு இது ஸ்பெஷலாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஜூன் மாதத்துக்கான விஷயங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உங்களுடைய விருப்பங்கள் மனரீதியாக கைகூடும். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும். மன மகிழும்படியான காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். வாழ்வில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னேற்றங்கள் காண்பீங்க. நண்பர்கள் மத்தியில் மதிப்புகள் கூடும். நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கான அந்தஸ்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூடும். அதுக்கப்புறம் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் வேகம் காட்டினாலும் அதே நேரத்தில் அதில் உள்ள நன்மை தீமைகள் பற்றி ஆலோசித்து முடிவெடுக்கணும். இது ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. காரிய அனுகூலம் அப்போ தான் உண்டாகும். ஆனாலும் காரியத்தில் சற்று தடை தாமதம் ஏற்படும். எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுப்பறியாக எல்லாமே இருக்கும். அதனால் அரசியல் துறையில் இருக்கிறவங்க எதிலும் கவனமாக இருக்கணும் என்ற எச்சரிக்கை இருக்குது. கடைசியாக மாணவர்கள் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்வி ரீதியாக இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காண்பீங்க. மற்றவர்களோடு இருந்த கருத்து வேற்றுமை எல்லாமே நீங்கும். அதனால் மற்றவர்களோடு இருந்த கருத்து வேற்றுமை நீங்கிறதுனால நீங்கள் உங்களுக்கான செயல்முறையை செயல்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய ஜூன் மாதம் முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசிவிடக்கூடாது. இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படும். கவனமாக இருக்கணும். வழக்கத்தை விட செலவு கூடும். தொழில் வியாபார தொடர்பான பேச்சுவார்த்தைகள் போது மிகவும் நிதானமாக பேசுவது நன்மை தரும். எதிர்பார்த்த பணம் தாமதப்படும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டி இருக்கும். ஸோ மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சவால்கள் நிறைய இருக்கும். கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய மாதம் உத்தியோகத்தில் இருப்பவங்க ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல் கூடுதல் செலவை சந்திப்பீங்க. வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண் பழி ஏற்க வேண்டி இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களோடு வாக்குவாதங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே வீண் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும். எல்லாத்துலேயும் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய மாதம் உங்களுக்கு பொருட்களை பத்திரமாக வைத்து கொள்வது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. முன்பின் யோசிக்காமல் பேசுவதை தவிர்க்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. செலவு கூடும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். வீண் அலைச்சல் உண்டாகும். சக ஊழியர்களோட கவனமாக பேசுவது நல்லது. ஸோ உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லி எச்சரிக்கையானது இருக்குது. பரிகாரமாக ஜூன் மாதத்துக்கு முருகனை காலையில் வணங்கி வரணும். கஷ்டங்களும் தீரும். வாழ்க்கையில் முன்னேற்றம் காண முடியும். ஸோ இது சொல்லப்பட்டிருக்க இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு ஜூன் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்துக்குங்க. இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும்.
கண்டிப்பாக அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.